எபிரேயர் 11 எபிரேயர் 11 எபிரேயர் பாருங்க. இந்த எபிரேயர் நிருபத்தை எதற்கு எழுதுறாங்க அப்படின்னா, எபிரேயர் ஜனங்க அவங்க யூதர்களாக இருந்தும் பொழுது, எபிரேயர் மக்கள் இந்த யூத மதத்தை தழுவி கொண்டிருக்கும் பொழுது நிறைய இன்னல்கள் நெருக்கங்கள், அதிலிருந்து கிறிஸ்துவத்திற்கு மாறின பொழுது பலவிதமான இன்னல்கள் நெருக்கத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போதான் இந்த எபிரேயர் ஆசிரியர் எபிரேயர் மக்களுக்காகவே இந்த நிருபத்தை அவர் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாரு பாருங்க. அதனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்துருக்குறோம். 1, 2, 3, 7 வரலையும் பார்த்தோம், 8 2 வாரமும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எபிரேயர் 11:8 யாராவது ஒருத்தர் வாசித்தீங்களா நல்லா இருக்கு. ஏன்னா ரெக்கார்ட் ஆகும்போது எல்லாம் சேர்ந்து வாசிக்கும் போது அது கேட்குறவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கு. ஒருத்தர் வாசித்தா பாருங்க. ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்த்தோம். உலகம் எப்படி உண்டாச்சு, அப்புறமா முதல் உதாரணத்துவமாய் ஆபேலை வைக்கிறார். அப்புறமா ஆபேல் எப்படி தேவனே அவனுடைய காணிக்கை குறித்து பேசினார், ஏன்னா விசுவாசம் அப்படி வேலை செய்தது. அடுத்தது ஏனோக்கு தேவனோடு நடக்கிறான், வாழ்கிறான், அவன் சஞ்சரித்து அவன் மறிக்கவே இல்லை. எல்லா மனிதனுக்கு சாவு இருக்கு, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது நோவாவை குறித்து என்ன பண்ணோம் பார்த்தோம். நோவா எப்படி எத்தனை வருடம் வாழ்ந்தான், எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணான், அந்த மக்களுடைய நிலைமை என்ன, யாருமே விசுவாசம் இல்லை. அந்த அவன் வாழ்ந்த அந்த நாட்டில் அந்த ஒரு மனிதன் தேவனுக்காக எப்படி சஞ்சரித்தான், வாழ்ந்தான், அதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு ஆபிரகாம் எப்படி ஆதியம் 1 11 அதிகாரம் வரையிலும் ஆபிரகாமை குறித்து எப்படி அழைச்சாரு, அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், என்ன வணங்கி இருந்தான், எத்தனை வயசுல அவன் அழைக்கிறாரு, 70 வயசுல அழைக்கிறாரு. 70 வருடமாய் அவன் எப்படி விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்திருக்கும். இதுல இருந்தெல்லாம் ஒரு மனிதனை 70 வயசுல தேவன் தரிசனமாகி ஒரு சத்தியங்களை வெளிப்படுத்தி அவன் அற்புதமான ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறார் என்பதெல்லாம் ஆதியம் 1 11 வரையிலும் பார்க்கிறோம். 12 50 அதிகாரம் வரையிலும் அவனுடைய குடும்பம், பிள்ளைகள், பேர குழந்தைங்க தேவனுக்காக எப்படி அவங்க சந்ததியா இருக்கிறாங்க அப்படின்றத குறித்து பெரிய அவனை குறித்து தான் பெரிய அதிகாரமே எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து தான் பெருசாக பேசப்படுகிறது. ஏன்னா ஆபிரகாமை வச்சு தான் ரட்சிப்பே ஆண்டவர் என்ன பண்றாரு ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமை வச்சு தான் ஆசீர்வாதத்தையே ஆரம்பிக்கிறாரு. அதனால ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விசுவாசத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். அதனால தான் பாருங்க எபிரேயர் 1 7 வரையிலும் ஒரு வசனமா குறிச்சு இந்த நோவா, இந்த ஏனோக்கு இவங்களெல்லாம் ஒவ்வொரு வசனத்தை தான் பேசுறாரு, ஆபேல் எல்லாம் குறிச்சு. ஆனா ஆபிரகாமை குறிச்சு பார்த்தீங்கன்னா 8 19 வரையிலும் அவனை குறிச்சு தான் பேசுறாரு. ஏன்னா இத்தனை வசனத்தையே அவனுக்காகவே பிரசன்ட் பண்றாரு இங்க வந்து. அதாங்க சொல்றாரு பாருங்க, வாசிங் பிரதர் இன்னொரு முறை 11:8 பாருங்க. அவன் அழைக்கப்படும் போது தேவன் அழைச்சாரு, ஆனா எங்க கூட்டு போறாருன்னு தெரியாது, போகும் இடம் இன்னதென்று அறியாமல் ஆனா கீழ்ப்படிந்து தேவ சத்தத்திற்கு என்ன பண்றான், செவி கொடுத்து அங்க போறான். இதுதான் பெரிய விசுவாசம். இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, விசுவாசம் என்பது மிகப்பெரிய சக்தி. இந்த உலகத்துல இந்த நியூக்ளியர் சொல்றாங்க இல்லையா, அது எப்படி இந்த சக்தியை வச்சு, இந்த அணுவை வச்சு மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எத்தனை கிலோமீட்டர் போய் வெடிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அந்த நியூக்ளியர் அந்த பவரை வச்சு இந்த உலகத்துல மனுஷிகமா எல்லாத்தையும் செய்யறாங்க. பெரிய பவர் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அதுதான் இந்த மின்சாரம், இதெல்லாமே இந்த நியூக்ளியர் பவர் தான். வெளிநாட்டுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல நைட்ல அவங்க போட்டிருக்கிற லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகலை விட ரொம்ப பிரகாசமா இருக்குதான். ஏன்னா நியூக்ளியர் அந்த சக்திக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறது அந்த பவருக்கு. அது போல எப்படி இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தியா இருக்கிறதோ அது போல விசுவாசம் என்பது
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இல்லையா? அப்ப ஒரு மனிதன் இந்த வார்த்தையை வைத்து, வார்த்தைன்றது ஏணி மாதிரி, இந்த வார்த்தையை வச்சு ஏறிடலாம் மேல, இதே வார்த்தையை வச்சு கீழே கீழே என்ன பண்ணிடலாம், இறங்கிடலாம். அப்ப ஆண்டவர் பாருங்க, இறங்குறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஒரு மனிதன் உயர்வது எப்படி, ஆசீர்வதிக்கப்படுவது எப்படி. அதனால உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிய சக்தி, மலைகளை கூட எப்படி அது பெயர்க்கிறது.